வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை தொட்டியில் மொத்தமாக 4 அப்டேட் பார்க்க போகிறோம். முதல்ல கோயம்புத்தூர் வடவண்டியில் திமுக நிர்வாகி ஒருத்தர் ஒரு முறைகேடு ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி ஒரு 1 மினிட் வீடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ணாமலை அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்க்க போகிறோம். இது முதல்ல. ரெண்டாவது, சுவாமி மலையில் திமுக அறநிலையத்துறை ஒரு முறைகேடு பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு கண்டனம் இருக்குது. அதுவும் ஒரு வீடியோ. சேகர் பாபு அவர்கள்லாம் அந்த லிஃப்டோடைய லான்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ ஒரு 40 செகண்ட்ஸ் வீடியோ அதை ரிலீஸ் பண்ணிவிட்டு அதில் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இது 2வது அப்டேட்டு. 3வது, பெஸ்ட் மாம்பழமில் நேற்று சென்னையில் ஒரு சூரசம்ஹார் பெருவிழா அண்ணாமலையை கலந்துக்கிறாங்க. அதை பற்றி ஒரு அப்டேட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2-3 ஸ்பீச்சஸ், அதை பற்றி ஒரு அப்டேட். அதில் தான் இன்றைக்கி அண்ணாமலை தொட்டியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியன் கோபி. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். முதல்ல நான் என்ன அந்த கண்டன அறிக்கைன்னு வாசிச்சிட்றேன். அதுக்கப்புறமா அந்த 1 மினிட் வீடியோ கோயம்புத்தூரில் அந்த திமுக நிர்வாகி பண்ண 1 மினிட் வீடியோ ப்ளே பண்ணுறேன். கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வடவள்ளி 36வது வார்டு பகுதியில் உள்ள நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தை வடவள்ளி பகுதி திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஷியாம் சுந்தர் என்ற நபர் தனது வீடாக மாற்றி குடும்பத்துடன் வசித்து வருகிறார் என்ற செய்தி திமுகவின் அதிகார துஷ்பிரயோகத்தின் உச்சத்தை காட்டுகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தான் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிர் காக்கும் அரணாக திகழ்கின்றன. மகப்பேறு முதல் அவசர சிகிச்சை வரை மக்கள் இவற்றை தான் நம்பியிருக்கின்றனர். இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தையே ஆக்கிரமிக்கும் அளவுக்கு துணிச்சல் ஒரு சாதாரண திமுக நிர்வாகிக்கு வருமானால் அவரது பின்னணியில் திமுகவின் முக்கிய தலைவர்கள் நிச்சயம் இருக்கிறார்கள் என்பதே பொருள். தமிழகம் முழுவதும் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி அரசு மருத்துவமனைகள் திண்டாடி கொண்டிருக்கும் போது அதனை கண்டுகொள்ளாமல் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி பிறந்த நாளையே 5 ஆண்டுகளாக கொண்டாடி கொண்டிருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியம் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? கடந்த 2011ஆம் ஆண்டு நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு என்ற புதிய துறையையே தொடங்கும் அளவுக்கு மறைந்த திமுக முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலமான 2006-2011 காலகட்டத்தில் திமுகவினர் நில அபகரிப்பில் ஈடுபட்டதை தமிழக மக்கள் அறிவார்கள். அவரது மகன் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் ஆட்சியில் இன்னும் ஒருபடி மேல் சென்று அரசுக்கு சொந்தமான கட்டிடத்தையே ஆக்கிரமிக்கும் அளவுக்கு திமுகவினர் இறங்கியுள்ளனர். உடனடியாக அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை ஆக்கிரமித்துள்ள திமுக நிர்வாகி ஷியாம் சுந்தர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த கட்டிடத்தை மக்கள் பயன்பாட்டுக்கு முழுமையாக கொண்டு வர வேண்டும் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். முப்பத்தாறாவது வார்டு சுகாதாரம் டாக்டர் யாருங்க? ஷியாம், வெளியே வாங்க. எடுங்க முடியல போனீங்க. ஒரு நல்ல டிராஃப்டடான கண்டன அறிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். கருணாநிதி அவர்கள் ஆட்சி காலத்தில் உள்ள நிலையை பற்றி சொல்லிட்டாரு. அதை தாண்டி ஒரு படி மேலே இங்கே போய் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. சேம் டைம் இந்த அபகரிப்பு பண்ணுறவர் ஒரு போஸ்ட்லேயே ரொம்ப ஒரு சாதாரண போஸ்ட், அவருக்கே இவ்வளோ துணிச்சல் வருதுன்னு சொன்னால் அப்போது மேலே என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கிறதே நம்மளுக்கு ஒரு பயம் வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்ததாக சுவாமி மலையில் நடந்த அந்த கண்டன அறிக்கையை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் புதிதாக 2 மின் தூக்கிகள் அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்தது. பக்தர்களின் காணிக்கை நிதியிலிருந்து 3.55 கோடி பணம் இதற்காக செலவிடப்பட்டுள்ளதாக திமுக அரசு கணக்கு காட்டியிருக்கிறது. சுமார் 60 அடி உயரத்தில் இருக்கும் கோவிலுக்கு தலா 20 பேர் பயணம் செய்யும் 2 மின்தூக்கிகள் அமைக்க உண்மையில் 3.55 கோடி செலவு ஆகுமா என்ற கேள்வி ஒருபுறம் இருக்கட்டும். இந்த மின்தூக்கிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று திறந்து வைக்க அமைச்சர் திரு சேகர் பாபு, அமைச்சர் திரு கோவி செழியன் ஆகியோர் முற்பட்ட நிலையில் மின்தூக்கிகள் வேலை செய்யவில்லை. மின்தூக்கி வேலை செய்யாததால் அதனை இயக்குபவரை அமைச்சர் திரு சேகர் பாபு முதுகில் அறைந்துள்ளார். பக்தர்களின் காணிக்கை பணம் 3.5 கோடி செலவிட்டும் 2 ஆண்டுகளாக வேலை நடந்தும் மின்தூக்கி வேலை செய்யவில்லை என்றால் இதில் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கிறது? வயதான பக்தர்கள் வசதிக்காக அமைக்கப்பட்ட மின்தூக்கிகளில் கூட கமிஷன் அடித்திருக்கிறார்களா? 20 பேர் வரை பயணம் செய்யலாம் என்று கூறியிருந்த நிலையில் 10 பேரை கூட தாங்கும் சக்தி அந்த மின்தூக்கிகளுக்கு இல்லை என்றால் இந்த மின்தூக்கிகளின் தரம் குறித்து கேள்வி எழுகிறது. இவற்றில் எந்த நம்பிக்கையில் வயதான பக்தர்கள் பயணம் செய்வார்கள்? உடனடியாக இந்த 2 மின்தூக்கிகளையும் முறையாக தர பரிசோதனை செய்து அறிக்கை வெளியிட வேண்டும். உண்மையில் 20 பேர் எடையை தாங்கும் சக்தி இந்த ஒவ்வொரு மின்தூக்கிகளுக்கும் இருக்கிறதா என்பது பக்தர்களுக்கு தெரிய வேண்டும். மேலும் இதற்காக செலவு செய்யப்பட்டதாக கூறப்படும் 3.5 கோடிக்கான முழு கணக்குகளையும் இந்து சமய அறநிலையத்துறை வெளியிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நீங்க என்ன வாங்க அதெல்லாம் போயிடும்
வாங்க சார், வாங்க சார். அடுத்ததுல போயிடலாமா? என்ன கீழே இறங்கிடுச்சு வெயிட். எல்லாரும் வெளில வாங்க. ஆக்சுவலாக இது வந்து முதல் முறை நான் ஒரு அண்ணாமலை அவர்களோட பதிவில் ஒரு மேலோட்டமான பதிவு நான் பார்க்குறேன். ஏன்னா ரொம்ப ஆழமாக டீட்டெயில்டு தான் அண்ணாமலை அவர்கள் பதிவு பண்ணுவாங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அந்த லிஃப்ட் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னா ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்குதா தானே அர்த்தம். ஏன்னா 3 கோடி தான் செலவு பண்ணியிருக்கீங்க, 20 பேர் பயணம் பண்ண முடியல, 2 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, அப்போது ப்ராப்பராக நடக்கலை, நீங்கள் ஒழுங்காக அதை சரி பண்ணிவிட்டு கணக்கு வெளியிடுங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்க. இதுக்கு டிஆர் ரமேஷ் அவர்கள் ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க அண்ணாமலை அவர்களுக்கு. அதாவது நீங்கள் என்ன கேள்வி கேட்கணும்னா அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ண, அதில் என்ன வாசிச்சார், அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. திரு அண்ணாமலை அவர்களே, யாரை கேட்டு தொன்மையான கோயில் உள்ளே நவீன கட்டுமானங்கள் செய்தீர்கள்? இதற்கு தமிழ்நாடு தொன்மை ஆணையம் இடம் அனுமதி பெற்றீர்களா என்பனவே உங்கள் முதல் கட்ட கேள்விகளாக இருக்க வேண்டும். மத்திய அரசு தொன்மையான கோவில்களில் கட்டுமானங்கள் நடைபெறுவதை பல வருடங்களாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. 100 வருடம் பழமையான கோயில்களை தொல்லியல் துறை ஆய்வு செய்ய 7/6/2021 அன்று சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு உத்தரவிட்டும் இன்று வரை ஒரு கோயிலை கூட ஏஎஸ்ஐ ஆய்வு செய்யவில்லை. பிறகு என்ன தமிழ்நாடு ஹெச்ஆர்என்சி கேட்பாரின்றி கொள்ளையில் ஈடுபடத்தானே செய்யும் அப்படிங்கிறார். இது ஆக்சுவலாக இது ரொம்ப பெர்டினென்ட்டான ஒரு பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா தொன்மையான கோவிலில் நீங்கள் லிஃப்ட் பண்ணுற அது பண்ணுற இது பண்ணுறதுன்னா கோயிலோட ஸ்ட்ரக்சருக்கே பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? அப்போது நீங்கள் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே வச்சு ஒரு சர்வே நடத்திட்டு அதில் எந்த பாதிப்பும் இல்லை, நீங்கள் லிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி பழைய கோயில்களெல்லாம் பண்ணலாம். சென்னை ஹைகோர்ட் வந்து 2021 இந்த மாதிரி எல்லா கோயில்களையும் ஆர்கியாலஜி சர்வே வச்சு நீங்கள் பண்ணலாம் வேணாமான்னு ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியா இன்னும் பண்ணல. நீங்கள் அதை முதல்ல அவங்க பண்ணாமல் இருக்கிறதுனாலையும் அவங்க கண்டுக்காமல் இருக்கிறனால தான் இவங்க இப்படி கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அந்த ஆளுங்க என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இப்போ இவரும் சரி, நம்ம இவர் இன்னொருத்தர் ரங்கராஜன் நரசிம்மன் இருக்காங்க இல்லையா, அவங்க 2 பேருக்குமே வந்து பயங்கரமான கோவம் வரும். ஆக்சுவலி பிஜேபி மேலே, ஆர்எஸ்எஸ் மேலே, இந்து அமைப்புகள் மேலே ரொம்ப கோவம் வரும். அது அந்த ஆங்கிள் நான் இன்னொரு பக்கம் அது நம்ம இன்னொரு நாள் தனியாக பேசலாம். ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா லிஃப்ட்டில் உள்ள முறைகேடுங்கிறது செகண்டரி, கோயில் முதலுக்கே மோசம் அப்படின்றோம்ல, அந்த மாதிரி கோயிலுக்கே வந்து பாதகம் ஏற்படுற மாதிரியான சம்பவம் நடந்துடக்கூடாது. அதுதான் மிகப்பெரிய ஒரு தப்பாக இருந்திருக்கும். இல்லை, அதை கண்டிப்பாக சுட்டி காமிக்கணும். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அதை கவனித்து அதை மாற்றுவார்ன்றது எனக்கு பூர்ண நம்பிக்கை இருக்குன்னா, அவர் பயங்கர லேர்னர், பயங்கர லிசனர், பயங்கர அப்சர்வர், அதை பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. ஸோ அட்ரஸ் பண்ணுவார் தான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னொன்று எனக்கு வந்து ரொம்ப உறுத்தலாக இருக்குது. ரொம்ப ஒரு போன வருஷத்துல ரொம்ப உறுத்திட்டே இருக்கக்கூடிய விஷயம் வந்து வேதாரண்யம் கோயிலுடைய அந்த உப்பலம்னு சொல்லி அந்த உப்பு இருக்கக்கூடிய லேண்டு, அந்த லேண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து கொள்ளையடிக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்களுக்கு கீழே இருக்க ஒரு துறை, அதில் இருக்க ஒரு கம்பெனி வந்து ₹2 ஒரு ஏக்கருக்கு ₹2 கோயிலேருந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. வருஷத்துக்கு ₹2 வாடகை. அதனால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ திமுக மேலே நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம், திமுக எவ்வளோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதே சமயத்தில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் அதே மாதிரி கோயிலை வந்து சுரண்டுது அப்படின்னு பார்க்கும்போது என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுறோம், பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறோம். அப்படி நேரடி பிஜேபி கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு துறை தமிழ்நாட்டில் வேதாரண்யம் கோயிலை வந்து இவ்வளோ தூரம் சுரண்டுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப வேதனையாக தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன தோணுது, முதல்ல இதை சரி பண்ணுவோம், அப்புறமா நம்ம வந்து திமுக சரி பண்ணுவோம் அப்படி தான் தாட் வருது. அப்போ அதுதான் வந்து இவரும் வந்து சுட்டி காமிச்சிக்கிறாரு. ஸோ என்ன அடுத்து என்ன எடுத்துகிட்டு போகிறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இது பாருங்க, மற்றதெல்லாம் கூட ஓகே, முருகர் கோவில் அறுபடை வீட்டில் இருக்கிற ஒரு கோயில், அப்படி இருந்தாலுமே இவ்வளோ தப்பு நடந்துட்டு இருக்கு, அது ஒரு பெரிய பேசு பொருள் ஆகலை அப்படின்றது பெரிய ஆதங்கம் தான். ஸோ இது வந்து அடுத்த அப்டேட். அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அப்டேட்ஸ் மட்டும் காலையில் பார்க்குறோம். அந்த பர்டிகுலர் ஸ்பீச்சஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதோடைய ஹைலைட்ஸ் வந்து சாயந்தரம் பார்க்குறோம். ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காருன்னா, உமன் ஃபார்மர்ஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் விவசாயத்தில் உள்ள பெண்கள் பற்றின ஒரு ஸ்பீச், எக்ஸலண்ட்டான ஸ்பீச் வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்லேருந்து நடத்திருக்கிறாங்க, EL ஃபார்ம்ஸோட சேர்ந்து. அதில் உள்ள ஸ்பீச்சோட ஹைலைட்ஸ் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஈவினிங் அதை நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்ஸோட ரொம்ப அருமையான ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு மோட்டிவேஷனான ஒரு ஸ்பீச். ஸோ அவ்வளோ தூரம் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு டாபிக் பேசும்போதும் அவ்வளோ அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி, அவ்வளோ ஸ்டடி பண்ணி, அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட தான் பேசுகிறாங்க. அந்த ஸ்பீச் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அது போக நேற்று வந்து வெஸ்ட் மாம்பலத்தில் சங்கர மடத்தில் இருந்து ஒரு சூரசம்ஹார ஒரு விழா ஒன்று நடத்திருக்காங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் பேசினதும் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால் அடுத்து நான் அதோட ஹைலைட்ஸும் ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடே நீங்கள் உங்களோட கருத்துக்களை எப்பயுமே பதிவு பண்ணுங்கள், நீங்கள் என்ன நினச்சிங்க அப்படிங்கிறத பற்றி. மேலும் ஒரு பாசிட்டிவ் பாலிட்டி வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.